எபேசியர் 3:18 வாசிங்க பார்க்கலாம். நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து 19 வாசிங்க. அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் இணையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். போதும். இந்த வேத வசனம் நம்ம பலமுறை நம்ம வாசிச்சிருப்பீங்க, எல்லாரும் தெரிந்த வேத பகுதி தான். நேற்று காலையில இதை நம்ம தியானிச்சோம். மார்னிங் பிரேயர்ல இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம தியானிச்சோம். மீண்டும் கர்த்தர் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி இந்த அன்பை குறித்து பேச முடியாத பேசிக்கொண்டதுனால இந்த வசனத்தை நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பு, அந்த அன்புல என்னெல்லாம் இருக்கு? நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, ஆழம் இருக்கு, உயரமும் இருக்கு. இதை நான் தியானிச்சு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருமே தேவனுடைய அன்புக்கு உள்ளதா இருக்கிறோம். அதுல சொல்லுமா அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த அன்போட நீளத்தை அகலத்தை வந்து வெளியில இருந்து அளந்துடலாம், ஆனா ஆழத்தையும் உயரத்தையும் உள்ள இருந்தா தான் அளக்க முடியும். அல்லேலூயா. உள்ள போய் என்ன செய்யணும்? அளக்க. ஆழம் எவ்வளவு ஆழம் இருக்கு உள்ள என்ன செய்யணும்? முத்து எடுக்கிறவங்க முங்கி பாக்குறாங்கல்ல, முத்து இருக்கா இல்லையா, அது மாதிரி முங்கி பார்த்தாதான் ஆழம் எவ்வளவுன்னு தெரியும். அது மாதிரி மேல நிச்சயத்து மேல போயிட்டே இருந்தாதான் உயரம் எவ்வளவுன்னு தெரியும். அப்போ அந்த அன்பு, இயேசு என்னை நேசிக்கிறாருன்னு எல்லாருமே சொல்லலாம். He loves the world. உலகத்துல இருக்கிற அனைவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனா உங்களை எப்படி நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் பாஸ்டர், என்ன நேசிக்கிறாரு, எவ்வளவு நேசிக்கிறாருன்னு தெரியுமா? அதுக்குதான் இந்த அன்போட நீளம் எவ்வளவு, ஆழம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவுன்னு என்ன செய்யணும்? அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட அன்பா? புத்திக்கே எட்டாத, அன்அண்டர்ஸ்டாண்டபிள், புத்திக்கே எட்டாத அன்பு. அந்த புத்திக்கு எட்டாத தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பு குறித்து ஒரு 3 காரியங்கள் வேகமா நான் சொல்ல போகிறேன், தியானிக்க போறோம். ஒரு பாயிண்ட் முக்கியமான காரியம், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அன்புக்கு உள்ளே இருக்கிறோம் என்பதை மறந்தே போகாதீங்க. எங்கதான் இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய அன்புக்கு உள்ளதான் இருக்கிறோம். நம்ம சுற்றில என்னதான் இருக்கு? தேவனுடைய அன்பால் நிறையப்பட்டிருக்கிறோம். நாம் முழுவதும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோமோ, வீடு முழுவதும் இப்படி பில்டிங்கா இருக்கோ, அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், என்னை சுற்றிலும் தேவ அன்பு என்னை பாதுகாக்கிறது, என்னை சுற்றிலும் தேவ அன்பு என்னை நிறைத்திருக்கிறது என்பதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்பொழுது இருக்கணும்? என்னை சுற்றிலும் தேவ அன்பு இருக்குப்பா. அதனால நம்ம எப்படி இருக்கணும்? நாமும் அன்பாகவே இருக்கணும். ஆமே. சில தேவ அன்பு இருக்கு, உண்மைதான். நம்மகிட்ட வெளிப்படுத்த காரியம் அன்புக்கு விரோதமாக வெளிப்பற்றவே கூடாது. அதான் ஆண்டோட அன்புக்குள்ள இருந்தாலே, அதாவது சொல்லப்பட்டிருக்கோம், சவுல் நினைக்கிறேன், அவன் தீர்க்கதரிசிகளோட இருந்தானா, அவனும் தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிச்சானா. சவுல் தீர்க்கதரிசி கிடையாது, ஆனா தீர்க்கதரிசிகளோட இருந்ததுனால தீர்க்கதரிசியில் ஒருவனா என்று எல்லாம் சொன்னாங்க. சவுல, கிங் சவுல், சவுல் ராஜாவை. அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதை மாதிரி நீங்க என்ன செய்றீங்க? மாறுறீங்க. அப்ப தேவனுடைய அன்புக்குள்ள இருந்தா நீங்க எப்படி மாறி இருக்கணும்? தேவனை போல அன்பு உள்ளவங்களா நீங்க மாறி இருக்கணும். அப்ப தேவனை போல அன்பு உள்ளவங்களா நீங்க மாறல அப்படின்னா அங்க எங்கேயோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். தேவனை போல அன்புள்ள இருதயம் இல்லைன்னா நான் தேவனுடைய அன்புக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். சிம்பிளா நீங்க அன்புக்குள்ள இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? தேவனை போல அன்பு கூறுவீங்க. தேவனை போல எப்படி அன்பு கூற முடியும்? ஜீவனையே கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு எதுவுமே கிடையாது. நீங்க நேசிக்கிறீங்க ஒரு நபரை, கணவன் மனைவியோ பிள்ளைகளையோ, உங்க நேசத்தை எப்படி வெளிக்காட்டுவீங்க? நான் நேசிக்கிறேன் என் மகளை ஸ்ரீனா சேஃபி, ஐ லவ் யூ ஸ்ரீனா சேஃபி அப்படின்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சிருமா? அப்படியா அப்படின்னு கேட்ட போயிருப்பா. டக்குன்னு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்த, ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தோடனே they are happy. அப்பா என்ன ரொம்ப நேசிக்கிறாரு. கடையில கூட்டு போய் ஒரு கேக் வாங்கி கொடுத்தா போதும், அது கேக்கு 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும், ஒரு 50 ரூபாய் இருக்கட்டுமே, கேக் வாங்கி கொடுத்தாச்சு சார், அப்பா எம்மள எவ்வளவு அன்பா இருக்காரு. ஸ்டெபி வந்து கேட்பா, சில அந்த கடைக்கு போனா, சரி ஒரு கேக் வேணும், அந்த கேக் வந்து என்ன கேக்கு, அந்த ஐஸ் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் வேணும், அது போட்டா 80 ரூபா போட்டிருப்பாங்க. நான் ஓகே சொல்லியாச்சுன்னா டாடி சோ என்ன ரொம்ப நேசிக்கிறாரு ரெண்டு பேருமே. அப்போ எது நீங்க கொடுத்துதான் நீங்க என்ன செய்ய முடியும்? யூ ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் லவ்.
உங்க அன்பை என்ன செய்ய முடியும்? எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். ஆனா நீங்க எதுவும் கொடுக்காம ஒண்ணும் என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. இப்ப தேவன் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னா எதை கொடுத்திருக்கிறாரு? உயிரையே கொடுத்திருக்கிறாரு. உங்களால உயிரை கொடுக்க முடியுமா? உயிரை கொடுக்கிறேன்னு சொல்லலாம், உயிரையே கொடுப்பேன்னு சொல்லலாம். கொடுக்க முடியுமா? கொடுத்தாலும் வாங்குறதுக்கு முடியுமா? வாங்க முடியாதுல்ல. உயிரை கொடுக்குற எங்க கொடுப்பீங்க? பொருளா? கொடுக்க முடியாது. ஆனா இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்ட பெரிய அன்பு எதுவுமே கிடையாது. இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியத்தை வெளிப்படுத்தினா அது மட்டும் வேகமா நான் இன்னைக்கு பார்த்து முடிக்க போறோம். முதலாவது ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 103:11 வாசிங்க. 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆமென். பூமிக்கு வானம் எவ்வளவு பெரிதா இருக்கோ அவ்வளவு பெரியது அவருடைய கிருபை. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அவருடைய அன்பு. அவருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னா பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ. இது நான் எப்படி எடுத்திருக்கேன்னா தகப்பனுடைய அன்பு அல்லது ஃபாதர்ஸ் லவ், பிதாவின் அன்பு. பிதாவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அன்பு. 3 காரியம் தான் இன்னைக்கு பேசி முடிக்க போறோம். முதலாவதாக பிதாவுடைய அன்பு. இந்த பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளோ பெரிய அன்பு, அவ்வளோ பெரிய கிருபைய ஆண்டவர் நம்ம எழுதிருக்காரா வைத்திருக்கிறார். அவ்வளவு உயரம் அந்த அன்பின் நீள ஆழ அகல உயரம். அந்த உயரம் எவ்வளவு பெரிய உயரம்? வானத்தை பார்த்திருக்கீங்களா? நம்ம பார்க்கிறது அட்மாஸ்பியர் சொல்றோம். அது ஆக்சுவலா வானமே கிடையாது. வானம் எப்படி தெரியுமா இருக்கும்? எதுவுமே இருக்காது அங்க. ஒரு ராக்கெட் பிடிச்சு போனீங்கன்னு வைங்களேன். ஸ்டெஃபி தான் அஸ்ட்ரானட் ஆகணும்னு ஆசையா அவளுக்கு. ஏன் அஸ்ட்ரானட் ஆகணும்னு ஆசைன்னா நிலவுல போய் தண்ணி இருக்கான்னு கண்டுபிடிக்கணுமா. பாப்பா எங்கனே கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அன்னைக்கு ஒரு பேர்கிட்ட பேசும்போது அந்த பேர் சொல்றாரு, தண்ணி இருக்கா கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, பெட்ரோல் இருக்கா கண்டுபிடிப்போம் போய். சரி, ஓகே. இப்போ ஒரு ராக்கெட் பிடிச்சு மேல போறீங்கன்னு வைங்களேன், பூமியில இருந்து கிளம்புறீங்க, போய்கிட்டே இருக்கீங்கன்னா நம்ம சில இடத்துல கூகுள் மேப்ல போய் ஒரு இடத்துல முட்டி நிக்கும் தெரியுமா? எது தெருவே இருக்காது, ஆனா கூகுள் மேப் இருக்குன்னு காட்டும். டெட் எண்டும்பாங்க. இது அடுத்த ஸ்ட்ரீட் நினைக்கிறேன். அடுத்த ஸ்ட்ரீட் போனீங்கன்னா டெட் எண்ட். அங்க இருந்து இங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு போக முடியாது. அந்த மாதிரி டெட் எண்ட்ல போய் நிக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க ராக்கெட்ல போனீங்க அங்க டெட் எண்ட் ஏதாவது இருக்கா? எதுவுமே இருக்காது, கிடையாது. டெட் எண்டே கிடையாது. அது போயிட்டே தான் இருக்கும். அப்போ பிதாவினுடைய அந்த லவ் ஆஃப் ஃபாதர், பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா அது போய்கிட்டே இருக்குமே தவிர அந்த அன்புக்கு ஸ்டாப்பே கிடையாது, முடிவே கிடையாது. அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு முடிவே கிடையாது. எவர்லாஸ்டிங் லவ்னு சொல்லுவாங்க. முடிவில்லாத அன்பு, அநாதி ஸ்நேகம் சொல்லுவாங்க இல்லையா? முடிவில்லாத அன்பு. யாருடைய அன்பு? பிதாவுடைய அன்பு. அந்த அன்பு உங்கள் மேல இருக்கு. பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரியது தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு. ஆங்கில வேதாகமத்தில் லவ்னு சொல்லப்பட்டிருக்கு. பிதாவை குறித்து சொல்லும் போது இதை விட இன்னொரு அன்பு என்ன தெரியுமா? இந்த அன்பு வானத்துக்கு பூமிக்குள்ள உயரம் சொல்லிட்டோம். யோவான் 3:16 குமாரனை விசுவாசிகள் எவனோ அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அவரை கொடுத்து அன்பு கூர்ந்தார். யாரு? தன்னுடைய மகனையே, ஒரே பேரான the beloved son, ஒரே பேரான தன்னுடைய குமாரனையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். தன் குமாரன் மரித்தார். மரிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குமாரன் மரிக்கிறத பாக்குறதுக்கு யாராலும் முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? மூவரும் ஒருவரா இருக்கிறாங்க, உண்மைதான். அந்த டிவைன், அந்த பார்ட் ஆஃப் த டிவைன் வாஸ் டைட் ஆன் த கிராஸ். அந்த தெய்வீகத்தின் ஒரு பகுதி சிலுவையில மரித்ததுன்னு தான் சொல்றோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் பூமிக்கு நமக்காக தந்தருளி உலகத்துல அன்பு கூர்ந்தார். நீங்க எதெல்லாம் விட்டு கொடுத்துருவீங்க, நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டீங்க? விட்டே கொடுக்க மாட்டீங்க. எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? கொடுக்க மாட்டோம். ஆனா பழைய ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ராமேஸ்வரத்துல அந்த தூக்கு பாலம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பாலம் மாதிரி ஒரு இடத்துல ஃபாரின்ல, இது உண்மை நடந்த சம்பவம் சொல்லுவாங்க. அந்த பாலம் மாதிரி இருக்க இடத்துல ட்ரெயின் வர டைம்ல அந்த பாலம் ஆப்ரேட்டருடைய மகன் நினைக்கிறேன், மகன் அந்த பாலம் அந்த என்ஜின் பகுதியில் நின்றுருக்காங்க. அப்போது ட்ரெயின் வர்ற சமயம் இப்போ ட்ரெயினை காப்பாத்துறதா மகனை
பலி கொடுக்கறதா இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவார்னா ட்ரெயினை வந்து காப்பாத்துறதுக்காக மகனே பலி கொடுத்துருவார். அதை வந்து முன்னாடி நடந்த சம்பவம், முந்தைய ஊழியக்காரர்களை சொல்லி நான் கேள்விப்பட்டது. இதை வந்து யார் செய்ய முடியும்? ட்ரெயினுக்கு கவுந்தாலும் பரவாயில்லப்பா, மகன் தானே முக்கியம் அப்படின்னு மகனை காப்பாத்துற உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆப்ரேட்டர், அப்படிப்பட்ட தலைவர்களும் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரிதான் நமக்காக பலி கடவாக்குறார். யார? இயேசுவை. யாரு? பிதா கொடுக்குறாரு. என் பிள்ளை ஏன்னா கொடுத்துறேன் உனக்காக, இந்த பிள்ளை உனக்கு எனக்கு கல்வாரி சிலுவையில மரிப்பான்னு சொல்லி உங்களுக்காக கொடுக்குறாரு. பாத்தீங்களா? இதுதான் அன்பு. நம்ம எத்தனை பேர் கொடுக்க முடியும்? சுயத்துக்காக நமக்காக தான் நம்ம வாழ்வோமே தவிர பிறருக்காக வாழ்றது கடினம். அதர் சென்டர் லைஃப், அது கிரைஸ்ட் சென்டர் லைஃப் சொல்லுவாங்க. கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை கிடையாது. நாம் சுயத்தை மையப்படுத்தி நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கு. ஆனா கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, பிதாவுடைய அன்பு தன்னுடைய குமாரனையே கொடுக்கிறாங்க. அந்த அன்பு எவ்வளவு பெருசு! பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளோ பெரிய அன்பு கர்த்தர் நம்மள வைத்திருக்கிறாரு. இந்த அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரத்தை உணர்ந்து கொள்ள வல்லவர்களாக நீங்க மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவர் எவ்வளவு பெரிய அன்புன்னு பாத்துக்கோங்க. நான் இதை சொல்லி ஈஸியா சொல்லிட்டோம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கொள்றீங்கன்னு தெரியல. அன்னைக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்கொள்ளும். ஆனா தேவன் அன்பு கூர்ந்தார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. நம்ம கார்ல பைக்ல ஓட்டிடுவோம் இல்லையா? ஜீசஸ் லவ்ஸ் யூ, அவ்வளவுதான். இயேசுவை நேசிக்கிறார் அப்படின்னா சாதாரண சொல்லிட்டோம். அது எவ்வளவு பெரிய ஆழமான காரியம் இருக்கு பாருங்க. அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, உணர்ந்து கொள்ளவே முடியாது. புத்திக்கு எட்டாவதுதான். நமக்காக யாராவது மறிப்பாங்களா? நல்லவனுக்காக ஒருவன் மறிக்க துணியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யாரும் மறிக்க மாட்டாங்க. ஆனா நாம் துரோகிகளாக இருக்கையில் இயேசு நமக்காக மறித்தார். அப்படின்னு சொல்லுது, நம்ம எல்லாம் அவருக்கு அகேன்ஸ்ட் ஹிம், துரோகிகளாக இருந்தோம். துரோகிகளாக இருக்கும்போது அவர் நமக்காக மறித்து நம்மை மீட்டு கொண்டார். நீங்க நல்லவங்களா? நான் நல்லவனா? இல்ல. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். நல்லவர்களே கிடையாது. அப்ப ஏன் இயேசு மறிக்கணும்? நான் நல்லவனா இருந்து மறிச்ச பரவாயில்ல, நான் நல்லவனே கிடையாது, ஆண்டவருக்கு துரோகி. அந்த துரோகிக்காக இயேசு மறித்தார். அந்த துரோகிக்காக இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இப்படிப்பட்ட அன்பு எங்குமே இருக்காது. அந்த அன்பு தான், அந்த அன்போட உயரத்தை நீங்க யோசித்து பாருங்க. நீங்க உயரம், அந்த அன்போட உயரத்தை நீங்க பார்க்கணும்னா மேல போய்கிட்டே இருங்க. அது முடிவே கிடையாது. அதான் எவர் லாஸ்டிங்களா. ஆமே. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே 12 அடுத்த வசனம் வாசிங்க. 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்ம பாவத்தை என்ன பண்ணாரா? இரண்டாவது வந்து கிறிஸ்துவின் அன்பு. ஃபர்ஸ்ட் நம்ம பிதாவுடைய அன்பை நம்ம பார்த்துட்டோம், நித்திய ஜீவனை கொடுக்கிறாருன்னா. அடுத்து இரண்டாவதாக கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதுன்னா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உங்க பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? விலக்கினார். மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்கும். மேற்கு நீங்க வந்து குளோப் வச்சுக்கோங்க, பூமி உருண்டையெல்லாம் இங்க ஆரம்பிச்சு இங்க போனா முடிஞ்சிடும். அதே இது நீங்க குளோப்ல இருந்து வெளியில போயிட்டீங்கன்னா கிழக்கு மேற்கு போய்கிட்டே இருக்கும். குளோப் இங்கதான் இருக்கும், அது மேற்க போயிட்டே இருக்கும், கிழக்க போய்கிட்டே இருக்கும். என்லெஸ், முடிவே கிடையாது. அங்கதான் எங்க என்ன இருக்கு? உங்களுடைய பாவத்தை விலக்கி அங்க போட்டாரு. எங்க இருக்குன்னே தெரியாது. எத்தனை பேர் பாவிகள்னா? எல்லாருமே பாவிகள் தான். ஆனா நாம் நீதிமான்கள். எப்படி நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள். அப்போ உங்க பாவம் உங்களை விட்டு விலக்கப்பட்டிருக்கு. நீங்கள் செய்த பாவத்தை கர்த்தர் விலக்கி இருக்கிறார். நம்ம கஷ்டப்பட்டு சில நேரத்துல பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது நினைக்கிறோம் இல்லையா, நான் செஞ்ச பாவத்தை தான் கஷ்டப்படுறேன், எங்க முன்ன செஞ்ச சாபத்தை என் குடும்பம் கஷ்டப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாவத்தை சாபத்தை விலக்கிட்டார். எவ்வளவு தூரம் விலக்கிருக்காரு? பக்கத்து தெருவுக்கா? இல்ல, கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அதை கணக்கிடவே முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு உங்கள் பாவங்கள் விலக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பாவத்துக்கு விலகினவர்கள். பாவத்தினால் வருகிறதான சாபங்களா இருக்கலாம், பாவத்தினால் வருகிறதான வியாதியா இருக்கலாம், எல்லாம் உங்களை விட்டு விலக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு விசுவாசிக்கணும். பாவத்தினால என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா என் இயேசு கிறிஸ்து என் பாவத்தில் என்ன பண்ணாரு? விலக்கி இருக்கிறார். எப்படி விளக்கினாரு? கல்வாரி சிலுவையில உயிரையே கொடுத்து விளக்கினார். ரோமர் 5:8. நான் பாவிகளா இருக்கையில்
கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப தேவன் நம்ம என்ன பண்ணிருக்காரு? அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு எப்படி விளங்க பண்றது? அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்ததுனால. அப்போ இயேசு பாவிகள், நம்ம எப்படி இருந்தோமா? பாவிகளா இருக்கையில், அது முக்கியம். அப்ப நாம் பாவிகளாக இருக்கும்போது இயேசு மரித்ததுனால அந்த அன்பை விளங்க பண்றார். நாம் நல்லவர்களாக இருக்கும்போது இயேசு மரிக்கவில்லை. நாம் பாவிகளாக இருக்கையில் இயேசு நமக்காக மரித்தார். அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, உங்க அன்பு எவ்வளவுன்னு கேட்டா ஆண்டவர் என்ன சொன்னாரா? 2 கரங்களை விரித்து இந்த அளவுக்கு நான் உன் மேல நேசமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இதுல கல்வாரி சிலுவையில. நேற்று 2 days பேக் நாங்க வந்து பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் மூவியை நாங்க ஃபேமிலியை உட்காந்து பார்த்தோம். டிவியில தான் இருக்கு, டிவியில போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்க்கும்போது எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. இவ்வளோ பாடுகள் நமக்காக பட்டிருக்கிறார். நம்ம கம்யூனியன் சர்வீஸ்ல போன வாரம் அட்டன் பண்ணோம். அதை கம்யூனியன் சர்வீஸ் எடுத்துக்கொள்ளும் போது ஏதோ கடமைக்கு ஞானசம் எடுத்தாச்சு அப்படின்னா இல்ல, இயேசு எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு தூரம் அவர் நொறுக்கப்பட்டார். கடைசி சொட்டு ரத்தம் கூட ஒரு சரீரத்துல இல்லை. அவ்வளவு பெரிய நெருக்கத்தின் மத்தியிலும் அந்த வலிகள் எல்லாம் தாங்கி, நீங்க நமக்கு சின்ன ஒரு பிளைண்ட் காய அறுத்துட்டுனா தாங்க முடியுதா? உடம்பு முழுவதும் கிழிக்கப்பட்டு அப்படியே சிலுவையில அவர் ஆணிலால் கடாவப்பட்டு மரிக்கிறார். கடவுள் மறிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு நமக்காக மறிக்க வேண்டிய அவசியமே, பரலோகத்திலே இருந்திருக்கலாம் நீட்டா, அவசியமே கிடையாது. ஆனாலும் நீங்களாம் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக பிசாசின் பிடியில் இருக்கிற நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு சிலுவையிலே மரித்தார். அந்த அன்பு தான் உயிரையே கொடுக்கிற அன்பு. நாம் பாவிகளாக இருக்கும் போது அவர் நம்ம மரித்ததுனால பிதாவும் நம்ம வச்சிருக்க அன்பை அவர் என்ன சொல்றாரா? விளங்க பண்ணுறார். இதுதான் அகலம் நீளம் வச்சுக்கிறோமா? அகலத்துக்கும் நீளத்துக்கும் உள்ள ஒப்புமை தான். உயரத்துக்கு வந்து நான் சொல்லிட்டேன், பிதாவுடைய அன்பு உயரம். ஆழம் அகலம் எது? அகலமும் ஆழமும் அகலமும் நீளமும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு. நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? அந்த அன்போட எதுல அன்புல 4 டைமென்ஷன் இருக்கு. எது இருக்கு? உயரம் இருக்கு, ஆழம் இருக்கு, அகலம் இருக்கு, நீளமும் இருக்கு. 4 டைமென்ஷன்ல நீளமும் அகலமும் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு நான் இத எடுத்திருக்கிறேன். உயரத்துக்கு பிதாவுடைய அன்பை நம்ம எடுத்துக்கிறோம். அதை பேசியாச்சு. இயேசுடைய அன்புல மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உங்கள் பாவத்தை விளக்கினார். எப்படி விளக்கினார்? கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து விளக்கினார். அல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதனால ரோமர்ல வாசித்தது போல நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக மரித்தார். இதுதான் அன்பின் அகலமும் நீளமும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 47:5 47 3 4 5 வாசி. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு எனக்கே புறப்படுகையில் 1000 முழம் வளர்ந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. இன்னும் அவர் 1000 முழம் வளர்ந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. இன்னும் அவர் 1000 முழம் வளர்ந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. இன்னும் அவர் 1000 முழம் வளர்ந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அது நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட அன்புனா, அந்த நதிய கடக்கவே முடியாது. அந்த ஆழத்துக்குள்ள போக முடியாது. இந்த பூமியில வந்து கடலோட ஆழம் தெரியுமா? கடலுடைய ஆழங்கள் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த கடல்ல ஆழத்துக்கு யாருமே போனதில்லை. இந்த டைட்டானிக் கப்பல் கூட பார்க்க முடியல. பார்க்க போறாங்க, வெடிச்சு செத்துறாங்க. 5 பேர் இறந்து போனாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே பேசியிருக்கிறேன் பல முறை. அந்த ஆழம் வந்து பிரஷர் அதிகமானது. அந்த ஆழத்துக்கு போகவே முடியாது. இங்க பாத்தீங்கன்னா இங்க எசேக்கியேல் ஆண்டவர் பேசுறது, தீர்க்கதரிசனமா பேசுறாரு. அது வந்து கடக்க முடியாத நதியா இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஆழம், கணுக்கால் அளவு ஆழம், இடுப்பளவு, முட்டளவு, அப்படியே போய் மூழ்கிற அளவுக்கு ஆழத்துல போறாரு. இதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்.
பிதாவுடைய அன்பு நம்ம மேல இரக்கம், கிருபை, தயவு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அன்பு மிக உயர்வன் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவின் அன்பு ஜீவனையே கொடுக்கிற அன்பு. கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை விளக்கிட்டாரு. அவ்வளவு பெரிய நம் பாவில இருக்கும்போது நமக்கு மரித்தார். அதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. பிதாவுடைய அன்பு எப்படி, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா அவரோடு கூட உறவாடுகிற அன்பு. அல்லேலூயா. அவரோட உறவாடணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். நீங்க பரிசுத்தமா இருந்தா தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். உங்க மனசு சரியில்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டாங்க. நீங்க பரிசுத்தமா இருந்தா தான் யார் வருவா? ஹோலி ஸ்பிரிட் வில் கம். உங்க இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். இந்த நீச்சல் ஆழத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? போகணும். இன்னொரு வசனத்தை நான் வாசிட்டு இந்த வசனம் வரலாம். மீகா 7:19 வாசிங்க. அது பரிசுத்தத்துக்காக சொல்லப்பட்ட வசனம். மீகா நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில், ஆழங்களில் 1081வது பக்கம், சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சமுத்திரத்தின் ஆழம் வெளிச்சமா இருக்குமா, இருட்டா இருக்குமா? பிரைட்டா இருக்குமா, இருட்டா இருக்குமா? ஏன் இருட்டா இருக்கு? நம்ம பாவம் பூரா அங்க இருக்கு. நம்ம பாவம் பூரா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். என்ன காரணம்? நம்ம எல்லாருடைய பாவங்கள் தான். உலகத்தில் ஜனங்கள் எல்லாருடைய பாவங்கள் நேரத்தில் அவர் மேல வந்து சொல்லப்பட்டிருக்கோம். அதான் இட் வாஸ் டார்க்னஸ். அந்த பாவத்துக்கு இருள வந்து ஒப்புமை சொல்லப்பட்டிருக்கோம். அதனாலதான் நான் யோசிக்கிறேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்ம பாவங்களை எல்லாம் என்ன செய்வார்? போட்டு விடுவார். போட்டுருவார். நீங்க ரட்சிக்கப்பட்டா போட்டுருவார். பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டா போட்டுருவார். என்ன ஒரு விஷயம் மன்னிங்க, நான் பாவிதான் என்ன மன்னிங்கப்பான்னு கேட்டா போட்டுருவார். இன்றைக்கும் நம்ம சபைக்கு வந்து கொண்டு இருந்தாலும் நீ ஆண்டவரை கேளுங்க. ஒருவேளை உங்க மனசுல பாவ உணர்வு அல்லது குற்ற மனசாட்சி இருக்குமானால் நீங்க ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. அல்லேலூயா. எல்லாம் அப்படி கேட்கறீங்களா? ஆண்டவரே ஏசப்பா என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருங்கப்பா. அல்லேலூயா. எல்லா குற்ற மனசாட்சி, எல்லா பாவங்களும் சமுத்திரத்தின் ஆழத்துல போடப்பட்டிருக்கிறது. அதை நீங்க மறந்து போக கூடாது. இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து இருக்கிறார். நான் நீதிமானாக இருக்கிறேன், என் நீதிமான ஆக்கி இருக்கிறார். இனி பாவம் செய்ய மாட்டேன், சிந்தனையில பாவம் செய்ய மாட்டேன், என் செயல்ல பாவம் செய்ய மாட்டேன். ஏன்னா என் பாவம் எல்லாம் கடலின் ஆழத்துல போட்டிருக்கிறார். கடலின் ஆழம் யாருமே இது வரைக்கும் போனது இல்லை. நோபடி கேன் கோ. அங்க போக முடியாது. பூமியில தான் இருக்கு. நம்ம வானம் சொன்னோம், வானங்களே இல்ல, அது போய்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். கிழக்கு மேற்கும் அதுக்கும் எவர் லாஸ்டிங், அதுல வந்து எந்த எண்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். கடலின் ஆழமும் அது ஒரு எண்டு இருந்தாலும் அது இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அவ்வளவு பெரிய ஆழத்துல உங்களுடைய பாவத்தை கொண்டு போட்டுருக்காங்க. அல்லேலூயா. அந்த ஆழத்துல பாவத்தை போட்டுட்டு பரிசுத்த என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே என்னுடைய அன்பின் ஆழத்துல நீ வான்னு சொல்ற. எங்க வரணும்? பிரதர் ஜெபம் பண்ணீங்களா? எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர், பிரதர், சிஸ்டர்? ஒரு வாரமா ஜெபம் பண்ணல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. ஜெபமே அப்படின்னா நீங்க என்ன செய்யல? ஆழத்துக்குள்ள போகலன்னு அர்த்தம். மிதந்துகிட்டே இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க? மிதந்துகிட்டே. நுனிப்புல் மேய்தல் சொல்லுவாங்க பாத்தீங்களா? மாடு வந்து என்ன செய்வான்? நுனிப்புல் தான் மேயும். ஒரு சில மாடுகள் மேய்ச்சிட்டு ஃபுல்லா சாப்பிடல, ஃபுல்லா அனுபவிக்கல. கிறிஸ்து யாரும் தெரியல, பரிசுத்த ஆவியானவர் யாரும் தெரியல, இன்னும் அவருடைய அன்பு என்னன்னு தெரியல. அதனாலதான் நம்ம மேலோட்டமா இருக்கிறோம். ஆழமா என்ன செய்யல? போகல. நீங்க ஆழமா போக போக ஜெபிக்க 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 கர்த்தர் கண்ணுல திறப்பார் பாருங்க. அன்னைக்கு வெளிச்சங்கள், ரெவலேஷன்ஸ் உண்டாகும். கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவார், உங்களோட பேசுவார், உங்களோட இடைப்படுவார். அந்த ஆழம், பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஆழம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிதாவுடைய அன்பு தன்னுடைய குமாரனே கொடுத்தார். குமாரன் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவரோடு கூட இடைப்படுகிற, அவரோட உறவாடுகிற அனுபவத்துக்கு தருகிறார். ஹல்லேலூயா. யோவான் 16:13 வாசிக்க முடிக்க போறோம். யோவான் 16:13 வாசிங்க, வேகமா வாசிங்க. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார்.
அதிகமாய் பேசாமல் ஆ, நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி ஆ. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாஸ்டர், நான் என்ன செய்யணும், ஜெர்மனி சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கவே மாட்டீங்க. நீ உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. வசனம் என்ன சொல்லுது? வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். பைபிள் படிக்கும் போதே டவுட் வருதா? என்கிட்ட பாஸ்டர் கேளுங்க, தப்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவர்ட்ட ஃபர்ஸ்ட் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர்ட்ட கேட்டு என்கிட்ட என்ன செய்யுங்க. ஹல்லேலூயா. அதனால ஹோலி ஸ்பிரிட் வந்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் பாருங்க. நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க, தவறான வார்த்தையை பேச மாட்டீங்க, யாரை பத்தியும் பேச மாட்டீங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஒரு தவறு செய்ய தூண்டல் வரும் பொழுது ஆண்டவர் அப்படியே தள்ள தட்டி உட்கார வைப்பார். இதை செய்யாத மகனே, எனக்கு இது பிடிக்காது. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் சொல்வாரு, மகனே மகளே, உங்களுக்கு கையை பிடிச்சி இழுக்க மாட்டாரு. எனக்கு இது பிடிக்காது, அது உணர்த்தப்படுவீங்க. கடன் வாங்கும் போது கடன் வாங்க எனக்கு பிடிக்காது, கடன் வாங்க. ஒரு தொழில் செய்யும் போது எனக்கு பிடிக்கல சொல்றாரா, மறுபடியும் செஞ்சீங்கன்னா ஃபெயிலியர் தான். எழுதி தரேன் 100%. நான் பல ஃபெயிலியர்ல அனுபவிச்சு வந்திருக்கேன். நான் பல ஃபெயிலியர்ஸ், என் வாழ்க்கையே ஃபெயிலியர் தான். எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்களை ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர் 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 தான் கரெக்டாக உருவாக்கிட்டே வந்திருக்காரு. என்ன சொல்ற, 1000 முறை ஆண்டவர் எதெல்லாம் நோ சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு மாட்டிருக்கிறேன், பல முறை மாட்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது ஸ்டாப் பண்ணிட்டீங்களேன். சொல்லுவாங்க இல்லையா, முட்டிட்டு குனிய கூடாது, ஃபர்ஸ்டே குனிஞ்சு போயிடும் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம அடி வாங்கிட்டு திரும்பதை விட ஃபர்ஸ்டே பிளான் பண்ணணும். அது அந்த ஞானத்தை தருகிறவங்க பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. மகனே செய்ய செய்ய வேண்டாம், கர்த்தரே பேசுவார். உங்க குடும்பத்துல வரப்போற காரியம் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் செய்வார். மகனே இதான் நடக்க போகுது, பி கேர்ஃபுல். அப்ப நீங்க ஜெபத்துல நீங்க அதான் ஒரு சிஸ்டர் சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் நாட்கள்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகாம நான் கனவு கண்டேன், பயமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா, நீங்க ஜெபம் பண்ணணும். ஒரு ஒரு பாஸ்டருக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகாம நீங்க பாக்குறீங்கன்னா உடனே முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஆசிர்வதிங்க, குடும்பத்தை ஆசிர்வதிங்க, எனக்கு மட்டும் ஜெபிக்காம என் குடும்பத்துக்காக, உங்க ஃபேமிலிக்காக, எல்லாருக்கும் பொதுவாக நீங்க ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கர்த்தர் யாருக்கும் அறிவிக்காத காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறாரு. அப்ப யூ ஆர் ஸ்பெஷல், நீங்க விசேஷமானவர்கள். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துறாருன்னா நீங்க கண்டிப்பா ஜெபிக்கணும். அந்த வெளிப்பாட்டை பெற்ற நீங்கள் கண்டிப்பா ஜெபித்து ஆக வேண்டும். வரப்போகிற காரியங்கள் குறித்து அறிவிக்கிற கர்த்தர். அப்போ சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். நீங்க வேத வாசிக்கும் போது வாசிக்க வாசிக்க அன்னைக்கு உங்க மன கண்கள் மனதும் உள்ளான மன அரிசியமா புதிதாக சொல்லப்பட்டிருக்கு. மறுரூபமாவீர்கள். மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகும். ஹல்லேலூயா. அது எப்ப புதிதாக்கல் வரும்னா, நீங்க ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள உறவுல, அது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அந்த அன்பின் அந்த ஆழத்துக்குள்ள நீங்க போக போகதான் அந்த உணர்வு வரும். சும்மா வந்தோம், ஜெபம் பண்ணோம், 2 வசனத்தை வாசித்தோம், அப்படியே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்க பைபிளை எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து கர்த்தர்ட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கல, இது 2வது. ஆசீர்வாதமே 2வது தான். காரோ பங்களவோ வீடோ 2வது தான். நீங்களும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்கு, the fellowship with God, கடவுளுக்கு உங்களுக்குள்ள உறவு சரியா இருந்ததுன்னா நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், கவலைப்படவே மாட்டீங்க. அவர் பேசுவாரு, அவர் நடத்துவார். இதை செய்ய வேண்டாம் எல்லாம். அவர் உலகம் நம்மளை வந்து பார்க்கிற விதமே வேற, ஆண்டவர் உங்களை பார்க்கிற விதமே வேற. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிற, பிள்ளையாக பார்க்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்குள்ள உறவுல அந்த அன்பின் ஆழத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா சோர்ந்தே போக மாட்டீங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் என் கூட இருப்பார் விசுவாசத்துல நீங்க வைராக்கியமாக செயல்பட முடியும். அந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள நீங்க போகணும், மூழ்கணும். சாகவே மாட்டோம். மூழ்கிட்டா என்ன செய்ய மாட்டோம், தண்ணிக்குள்ள மூங்கினா போயிடுவான். அந்த பரிசுத்த அபிஷேகத்துல மூழ்க சாகவே மாட்டோம். அங்கதான் ஜீவனே இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். பிதாவுடைய அன்பு உயரம் என்லெஸ், போய்கிட்டே இருக்கும். அந்த அன்புக்கு நீங்க ஈடு இணையே கிடையாது. இயேசு கிறிஸ்து அன்புக்கு கிழக்கும் மேற்கும் நீளம் அகலம் அதுவும் என்லெஸ் தான். அது மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கு நீச்சல் ஆழம். அந்த ஆழம் போக போக உங்களுடைய மனது புதிதாகி கொண்டே இருக்கும். கர்த்தர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவான். அப்போ வீடு இல்ல பாஸ்டர், வாசல் இல்ல பாஸ்டர், கஷ்டப்படுறேன், வியாதி, வயிற்று வலி,
ஒரு வழி வராது. சமாதானத்தை கத்து தருவார், நன்மைகளை செய்வார், பிரிந்து போனவங்கள வந்து சேர்வார். அவர் அற்புதமான கர்த்தர். நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லுவாங்களா, சைல்டிஷா பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸ்பிரிட், அந்த ஆவிக்குரிய மண்டலங்கள்ல சைல்டிஷா பிஹேவ் பண்ற குறிப்பு அதிகம் இருக்கு. சைல்டிஷ் பிஹேவியர் அதெல்லாம் வேண்டாம், அதை விட்டுருங்க. நானே காரியம் பேசலாம், நன்னுவாள் நான் தனியா பேசுறேன். அதெல்லாம் விட்டு சைல்டிஷா திங்க் பண்ணாம ஸ்டாண்டர்டா திங்க் பண்ணுங்க. அவரோடு வாழ்ற அனுபவம், அவரோடு பேசினா. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் பார்த்தேன் அப்படின்னா எவ்வளவு ப்ரௌடா இருக்கு. நான் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் போட்டு இன்ஸ்டாலாம் போட்டு எத்தனை லட்சக்கணக்கு லைக்ஸ் தான் பாக்குறோம்ல. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு காலைல இயேசுவை பார்த்து பேசிட்டு வந்தேன் சொல்ல முடியுமா? சொல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை பார்த்து நீங்க ஸ்டாலினை பார்த்து பேசும்போது நீங்க மட்டும் பேசலாம், அவர் பேசுவாரா? அவர் பேசாதான் நமக்கு காரியம் நடக்கும்ல. அப்ப அவர் பேசுவார்ல, அப்ப நீங்களும் பேசணும், யாரும் பேசணும், இயேசுவும் பேசணும். இதை நீங்க சொல்லணும். இன்னைக்கு கால அப்ப யூ ஹேவ் டு கம் அவுட். வீட்டை விட்டு வெளில வரும்போது ஒரு ப்ரௌடா, நல்ல ஸ்டாண்டர்டா, இன்னைக்கு இயேசுபாட்ட பேசின வீட்டை விட்டு வெளில வரேன், என் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் கையில் செய்ய பிரயாசம் எல்லாம் என் கையில் பிரயாசம் வாய்க்க பண்ணுவார். என் கையில பிரயாசம் 1000 மடங்கு ஏற்றுவான். அவன் என்னோட இருப்பான். நான் போகிற இடங்கள்ல வழிவாசல் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், நன்மையான காரியங்களை செய்வார். எங்கதான ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும் பாருங்க. எப்ப பிறக்கணும்? நீங்க ஆண்டவரோட பேசிட்டு வெளில வரத பிறக்கும். அந்த அனுபவத்துக்கு, அந்த ஆழமான அனுபவத்துக்கு நீங்க வரணும்னு கர்த்தர் விரும்புறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இத விரும்புங்க, இத செய்யுங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவார். அதுதான் விரும்புறார். அப்ப அன்பில் நான் பேசின காரியம் எல்லாம் அந்த வசனத்துக்கு ஒப்புமையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அன்பின் உயரத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க, நீல ஆகலத்தை புரிஞ்சிருப்பீங்க, ஆழத்தையும் புரிஞ்சிருப்பீங்க. இதை புரிஞ்சு இதை வசந்தபடி, ஆண்டவரே நீங்க எவ்வளவு அன்பு எவ்வளவு வச்சிருக்கீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனே கொடுத்துன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாம் 2 முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒண்ணு இருக்கு. ஹோலி ஸ்பிரிட்டோட ஆழத்துக்கு போறதுக்கு நீங்க தான் போக முடியும். அவர் அன்பு கூர்ந்துட்டார், இயேசு மறைச்சிட்டார். நீங்க என்ன செய்யணும்? மூழ்கல ஞானசா எடுத்த மூழ்கி ஞானசா எடுத்தாச்சு. ஆனா என்ன இல்ல, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ என்ன செய்யல? மூழ்கல. இந்த மூழ்கல் நமக்கு வேணும். இதை விரும்புக தருவார். நீங்க வெளில வரும்பொழுது, ஜெப வரைய விட்டு வீட்டை விட்டு வெளில போகும்போது, நான் இயேசுவை சார்ந்து நான் பேசியிருக்கிறேன், அவர் என்னை நடத்துவாரு, எதிர்ப்புகள் மாறும், என்னை உயர்த்துவார், என் பிசினஸ் ஆஸ்வதிக்கப்படும், என் ஊழியம் ஆஸ்வதிக்கப்படும், என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், என் பிள்ளை நல்லா இருப்பாங்க, எங்களை விசுவாசமும் நம்பிக்கையும் நீங்க வெளில வந்து நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்க உதவி செய்வார்.